இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கட்லெட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்வீட் கார்னை இது வரைக்கும் பாயில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்காக இதை செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1 கப் அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நான் இங்கே கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த அளவுகள் அப்படியே அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் கார்னை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்து வந்தால் போதும். இதை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவு நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் வெந்து வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட தண்ணியை நம்ம வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவு நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா இது கூட நான் இங்கே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேரட் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது நம்மளோட கட்லெட் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கப்புறம் இது கூட இந்த கட்லெட்டுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து செய்கிறதுனால நம்மளோட கட்லெட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லா பொருட்களையும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸ்வீட் கார்ன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்க்கும்போது இது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை கட்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்லேயோ இதை தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு கட்லெட்டாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு கட்லெட்டாக தான் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்து ஒரே டைமில் 2-3 கட்லெட் கூட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே சீக்கிரம் கரைஞ்சிடும். உள்ளே வேகாத மாதிரி மாவாகவே இருக்கும். இந்த கட்லெட் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் இதை திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரும்போது தான் இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கட்லெட் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இதை கெச்சப் கூட உங்கள் குட்டீஸ் கிட்ட சாப்பிட கொடுங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.